ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு எஸ்ஆர் எக்ஸாம்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது 2014 டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் கேட்கப்பட்ட அனைத்து கணித வினாக்களுக்கும் விடைகளை காணப்போகிறோம். இந்த எக்ஸாமில் மொத்தம் 25 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த 25 கேள்விகளுக்கும் தெளிவான மற்றும் விளக்கமான விடைகளை காண வீடியோவை கடைசி வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் 25க்கு 25 எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் படத்தில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதில் இந்த படத்தில் எக்ஸோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இங்கே 4x இருக்கு, இங்கே 2x இருக்கு. இது ஒரு நேர்கோடு, ஸ்ட்ரைட் லைன். ஒரு நேர்கோட்டின் மீது அமையும் கோணம் 180 டிகிரி. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? இந்த 4xஐயும் 2xஐயும் கூட்டினா நமக்கு 180 டிகிரி வரும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸின் மதிப்பு கண்டுபிடிச்சிடலாமா? அதாவது 6x is equal to 180. ஸோ x is equal to 180 by 6 is equal to 30. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ஷன் ஏ 30 டிகிரி. செகண்ட் கொஸ்டின், ஓர் இணைகரத்தின் பரப்பளவு, அதாவது ஏ கொடுத்துருக்காங்க. இணைகரம் அப்படின்னா பேரலலோகிராம். அதனுடைய அடிப்பக்கம்னா பேஸ் பி கொடுத்துருக்காங்க. எனில் உயரம் என்ன, ஹெச் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இணைகரத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச் இதுதான் வரும். இஸ் ஈக்குவல் டு ஏ என்பது ஏரியாவை குறிக்கும். சார் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, இந்த 1/2ன்றது எல்லாத்தோட பரப்பளவுலையும் வரும். முக்கோணத்தின் பரப்பளவு, சாய் சதுரத்தின் பரப்பளவு, சரிவகத்தின் பரப்பளவு எல்லாத்துலேயும் 1/2 வரும். ஆனால் இணைகரத்தின் பரப்பளவில் மட்டும் 1/2 வராது. பி இன்ட்டு ஹெச் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுலேருந்து நம்ம ஹெச் கண்டுபிடிச்சிடலாமா? பாருங்கள், பி என்ன கொடுத்துருக்காங்க? 15. ஹெச் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 300. ஹெச் இஸ் ஈக்குவல் டு 300 divided by 15 is equal to 20 சென்டிமீட்டர். ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, ராமின் வயது அவரது மகள் நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு. அடுத்து, 5 வருடங்களுக்கு பிறகு ராமின் வயது மகளின் வயதை போல் 5 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? ஸோ வயது கணக்கு கண்டிப்பாக ஒன்று கேட்பாங்க. வயது கணக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ராமின் வயது சொல்கிறாங்க, அதை 6ன்னு வச்சுக்கிறேன். ராமு 6, மகள் நந்தினியின் வயது என்னன்னு வச்சுக்கிறேன். இது 7 மடங்கு. அதாவது ஃபஸ்ட் லைன் என்ன எழுதுகிறேன்? ராமின் வயது நந்தினியின் வயதை போல் 7 மடங்கு. R is equal to 7n. ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது, 5 வருடங்களுக்கு பிறகு. 5 வருடங்களுக்கு பிறகு என்ன ஆகும்? 2 பேருக்கும் 5 வயசு கூடி இருக்கும். அப்போ ராமின் வயது R+5, நந்தினியின் வயது N+5. அப்போ என்ன ஆகுதுன்னா, மகளின் வயதை போல் 5 மடங்கு. 5 வருஷம் கழிச்சு ராமின் வயது 5 மடங்காக மாறுது. ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க? அவர்களின் தற்போதைய வயதுகள் என்ன? ஸோ முதல்ல 6க்கு பதிலாக 7nன்னு ஈக்குவேஷன் நம்பர் 2ல் நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். 7n + 5 is equal to 5 into n 5n plus 5 5s are 25. ஸோ என்னெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். 7n minus 5n is equal to 25 minus 5. ஸோ 2n is equal to 20. ஆப்வியஸ்லி n is equal to 10. அப்போ n கண்டுபிடிச்சிட்டோம், நந்தினியின் வயதை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நந்தினியின் வயது 10. அதை கொண்டு போய் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் 7 10 70. R is equal to 70. நமக்கு ஆன்சர் தெரிஞ்சிடுச்சு. ஆப்ஷன் டி 10, 70.
2011 முதல் 2022 வரை 9 முறை குரூப் 4 எக்ஸாம்ஸ் நடைபெற்றிருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் ஒரிஜினல் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வேண்டுமா? இது எங்ககிட்ட பிடிஎஃப் ஃபார்மில் இருக்குது. இந்த கொஷின் பேப்பர்ஸில் ஆன்சர்ஸும் கரெக்டான ஆன்சர்ஸும் மார்க் பண்ணி இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. உங்களுக்கு இது பிடிஎஃப் ஃபார்மில் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும். அடுத்த கணக்கு a/b = 4/3 எனில் 6a + 4b டிவைடட் பை 6a - 5b இன் மதிப்பு காண்க. ஸோ இதனோட மதிப்பு நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இதில் a/b நேரடியாக கொடுத்துட்டாங்க. அதனால் ஏவுக்கு 4ன்னு போடுங்க, பிக்கு 3ன்னு போடுங்க. அதை அப்படியே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துவிடும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி காட்டுறேன். 6 × 4 ஏவுக்கு பதிலாக போட்டேன், ப்ளஸ் 4 × பிக்கு பதிலாக 3. ஸோ டிவைடட் பை திரும்பவும் 6 × 4 - 5 × 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே வரேன். 6 4 24 ப்ளஸ் 4 12 டிவைடட் பை அதே 24 - 15 which is equal to 36/9 which is equal to 4 9 36. ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த 3 படங்கள் கொடுத்து இந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும், விடுபட்ட எண்ணை காண்க அப்படின்னு கேட்டாங்க. இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையும் கூட்டி பார்க்குறோம், அப்பயும் ஒன்றும் வரல, கழித்து பார்த்தாலும் வரல, பெருக்கி பார்த்தாலும் வரல. ஆனால் ஏதாவது தொடர்பு இருக்குதா அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது 2 6 எதிர் பக்கத்தை கம்பேர் பண்ணி பாருங்கள். 2ஓட மடங்கு 6ன்னு இருக்குது, 4ஓட மடங்கு 8ன்னு இருக்குது. அப்போ 2 எதால் பெருக்கியிருக்காங்க, 3ஆல் பெருக்கியிருக்காங்க, 6ன்னு வருது. 4 எதால் பெருக்கிக்கு 8ன்னு போட்டிருக்காங்க, 2ஆல் பெருக்குனா 8ன்னு வருது. இந்த 3ஐயும் 2ஐயும் கூட்டி இங்கே 5ன்னு போட்டாங்க. அதே போல் இங்கே பாருங்கள், 3 12 4ஆல் பெருக்கியிருக்காங்க, 3 4ஆல் பெருக்கி 12ன்னு போட்டாங்க. 5ஐயும் 4ஆல் பெருக்கி 20ன்னு போட்டாங்க, 5 4 20. இது ரெண்டுத்தையும் கூட்டி நடுவில் எழுதிட்டாங்க. அதே போல் தான் இதுவும் 2 எதால் பெருக்கியிருக்காங்க, 10ஆல் பெருக்கியிருக்காங்க, 2 10 20. 9 எதால் பெருக்கியிருக்காங்க அப்படின்னா 4 9 36. இப்போ இங்கே என்ன வரும், 10ஐயும் 4ஐயும் கூட்டினா 14 வரும். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி சுருக்குக அப்படின்னு போட்டு ரூட்டுக்குள்ள ரூட்டு. இது மாதிரியான கேள்விகள் ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி வினாவிலையும் வருது. இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்துருக்கேன். செம்ம ஈஸியான ஷார்ட்கட்டு, நீங்கள் ஃபுல் கணக்கு போடவே வேணாம். அதாவது முதல் நம்பரை மட்டும் பாருங்கள், சரியா? 214. இதுக்கு முன்னாடி இருக்கிற முழு வர்க்க எண் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்னன்னா 14 ஸ்கொயர் என்ன 196 வரும். இதுக்கு அடுத்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் 15 ஸ்கொயர் 225 வரும். இப்போ 214 196க்கும் 225க்கும் நடுவில் இருக்குது, ரைட்டா? ஓகேவா? இப்போ இங்கே அடுத்து என்ன வருது பாருங்கள், ப்ளஸ் வருது. ப்ளஸ்ஸுன்னா 15 தான் விடை. அதுவே மைனஸ்ன்னு இருந்தால் 14 விடை. இது எதையுமே பார்க்க தேவையில்ல, இந்த இடத்த மட்டும் பார்த்து நம்ம ஆன்சர் சொல்லலாம், அடித்து சொல்லலாம். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 15. இல்லை நீங்கள் பொறுமையாக போட்டு பார்க்குறதுனாலும் போட்டு பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளில் நம்ம டைமுக்குள்ளே ஆன்சர்ஸை முடிக்கணும். ஸோ அது வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ புரிஞ்சுதா? இதுவே ப்ளஸ்ன்னு இருந்தால் அடுத்த நம்பர் எடுத்துக்கோங்க, மைனஸ்ன்னு இருந்தால் முன்னாடி நம்பர் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏக்கு பிஐ போல் 2 மடங்கும் பிக்கு சிஐ போல் 2 மடங்கும் கிடைக்கும்படி 700ஐ பிரித்தால் அவர்கள் பெரும் தொகை எவ்வளவு? ஸோ ரொம்ப ஈஸி தான், இது ஒரு விகிதம் கணக்கு. ஏ பி சி இது மூணுத்தையும் எழுதிக்குவோம். இப்போ பிக்கு நம்ம எக்ஸ்ன்னு வச்சா பிக்கு சிஐ போல் 2 மடங்கு கொடுக்கணும். அப்போ இதுக்கு 2xன்னு கொடுக்கணும் பிக்கு. அப்போ ஏவுக்கு எப்படி கொடுக்கணும், பிஐ போல் 2 மடங்கு. அப்போ இதை 2ஆல் பெருக்கி இங்கே எழுதுங்க 4x. ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், மூணுத்தையும் கூட்டினா 700 வரணும். இருக்கத்திலே கம்மியாக யாருக்கு கொடுக்கணும், சிக்கு கொடுக்கணும்.
இருக்கிறதுலே அதிகமாக ஏவுக்கு கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே தெரியும். இருக்கிறதுலே அதிகமாக ஏவுக்குன்னா இங்கே ஏவுக்கு கம்மியாக கொடுக்குறாங்க, இங்கே பிக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, அதனால் இதுவும் வராது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிக்கும் சிக்கும் ஒரே அளவு கொடுக்குறாங்க, ஆனால் அதை விட 2 மடங்கு கொடுக்கணும், இதுவும் வராது. இதை மட்டும் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஏவுக்கு அதிகமாக கொடுக்குறாங்க, அதில் பாதி பிக்கு கொடுக்குறாங்க, அதில் பாதி சிக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஆன்சர் வரப்போகுது. சார் கணக்காக போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? இதோ போட்டாச்சு பாருங்கள். இப்போ இதனோட விகிதத்தை நான் கண்டுபிடிக்கிறேன். A/B/C, எக்ஸு கேன்சல் ஆகிடுச்சு. அப்புறம் 4:2:1. ஸோ ஏவுக்கு எத்தனை பங்கு? 4 பங்கு. மொத்தமாக எத்தனை பங்கு? 4 2 6, 6 1 7. ஸோ 7இல் 4 பங்கை நான் ஏவுக்கு கொடுத்தா, அதாவது 700இல் 7இல் 4 பங்கு, அவ்வளோதான், 400 ரூபாய். ஏவுக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 400 ரூபாய். 400 ரூபாய் கொடுத்தா பிக்கு அதில் பாதி கொடுங்க, 200 ரூபாய் வந்துடுச்சா? சிக்கு இதில் பாதி கொடுங்க, 100 ரூபாய் வந்துடுச்சா? ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் 2 விதமாகவும் நல்லா கற்று வச்சுக்கிங்க. கணக்குக்கு ஏற்ற மாதிரி சரியாக விடை கண்டுபிடிங்க. அடுத்த கேள்வி அளவியலில் கேட்டிருக்காங்க. முப்பரிமாண அளவியல். ஒரு கூம்பு இருக்குது, அரைக்கோளம் இருக்குது, உருளை இருக்குது, ஆகியவை சம அடிப்பரப்பு கொண்டது. அதாவது இது 3த்துக்கும் கூம்பு இருக்குது, கூம்பு அடியில் வட்டமாக இருக்கும். அடுத்தது அரைக்கோளம் இருக்குது, அரைக்கோளம்னா இப்படி இருக்கும், அதுக்கும் அடியில் வட்டமாக இருக்கும். உருளை இருக்குது அப்படின்னா இப்படி இருக்கும், அதுக்கும் அடியில் என்னவா இருக்கும்? வட்டமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதனோட பரப்பளவு எல்லாம் ஒன்றா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கூம்பின் உயரம் உருளையின் உயரத்துக்கு சமம், இதனோட ஹைட்டும் சமம். அடுத்தது இந்த உயரம் அவற்றின் ஆரத்துக்கு சமம், அதாவது h = rன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துலேயுமே ஆரம் இருக்குது. இந்த ஹைட்டு வந்து ஆரத்துக்கு சமமாக இருந்தால் இம்மூன்றின் கன அளவு அவற்றுக்கு உடைய உள்ள விகிதம், இதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். 3த்துக்கும் நாம் கன அளவுக்கான ஃபார்முலா எழுதுகிறோம். கூம்புக்கு 1/3 πr²h, அரைக்கோளத்துக்கு 2/3 πr³. அதுவே உருளைக்கு πr²h. இப்போ கவனிங்க, இது எல்லாத்துலேயும் பை காமனாக இருக்குது, விகிதம்ன்றதால நம்ம பையை அடிச்சிடுறோம். அடுத்தது ஹெச்சும் ஆரும் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா கணக்கில், அதை நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/3 இங்கே r², r ஹெச்சுக்கு பதிலாக ஆறுன்னு போடுறோம். அப்போ r² × r, r³ இஸ்ட்டு 2/3, இங்கே r³ இருக்குது, அப்படியே போட்டுடுறோம். இஸ்ட்டு இங்கேயும் r², ஹெச்சுக்கு பதிலாக r போட்டால் இங்கே r³ வருது. ஸோ எல்லாத்துலேயும் பொதுவாக r³ நாம் அடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், 1/3 = 2/3 இஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கிறது தான் அர்த்தம். இப்போ இந்த ஆன்சர் எங்கேயாவது இருக்கா பாருங்கள், இல்லை. நமக்கு /3 கேன்சல் பண்ணணும், அதனால் இந்த ஒட்டுமொத்த விகிதத்தையும் ஒரே எண்ணால் பெருக்கி விடலாம். ஸோ 3ஆல் பெருக்கிறேன், அப்போ என்ன வரும்? இந்த 3 கேன்சல் ஆகிடும், 1. அடுத்தது இந்த 3 கேன்சல் ஆகிட்டு 2. அடுத்து 3 × 1 3. ஸோ ஆன்சர் 1:2:3, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி அல்ஜிப்ரா, இயற்கணிதத்தில் கேட்டிருக்காங்க. x - y = -6, xy = 4 அப்படின்னா x³ - y³ மதிப்பு காண்க. ஸோ இதுக்கு ரெண்டுத்துக்கும் நாம் சால்வ் பண்ணி எக்ஸை கண்டுபிடிச்சி ஒய்யை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் x³ - y³ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக சொல்கிறேன் எக்ஸாம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு பதிலாக நமக்கு 9th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது. x³ - y³ = x - y³ + 3xy × x + y. ஸோ இந்த ஃபார்முலாவை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ஆன்சர் எழுதிடலாம். x³ - y³ தானே கண்டுபிடிக்க போகிறோம், அதுதான் வரப்போகுது. x - y என்ன கொடுத்துருக்காங்க? -6³ + 3 × xyக்கு பதிலாக 4ன்னு போடுறேன்,
அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக -6ன்னு போடுறேன். ஸோ -6 க்யூப் பண்ணால் எனக்கு -216. இது எல்லாத்தையும் பெருக்குனா -72. ஸோ ரெண்டுமே மைனஸ் நம்பர், அதனால் ஆன்சரும் மைனஸ். ரெண்டு நம்பரையும் கூட்டினா நமக்கு 288. ஸோ -288 தான் சரியான விடை. அடுத்த கேள்வி, இந்த தொட்டி குழாய் கணக்கு ரொம்ப எனக்கு பிடிச்ச கணக்கு. கவனிங்க, ஒரு தொட்டியை இரு குழாய்கள் தனித்தனியே 30 நிமிடங்கள் 40 நிமிடங்களில் நிரப்புது. இப்போ முதல் குழாய் தனியாக அது டேப்பை திறந்து விட்டோன்னா 30 நிமிஷம் ஆகும் அந்த தொட்டி ரொம்பறதுக்கு. ரெண்டாவது குழாயை திறந்து விட்டால் அந்த தொட்டி ரொம்பறதுக்கு 40 நிமிஷம் ஆகும். மற்றொரு குழாய் நீர் நிரம்பிய தொட்டியை 24 நிமிடங்களில் காலி செய்யும். அடுத்த குழாய் காலி செய்கிற குழாய், இதை நாம் திறந்து விட்டோம்னா 24 நிமிஷத்தில் அந்த தொட்டி தண்ணியெல்லாம் கீழே இறக்கிடும். தொட்டி காலியாக இருந்து, ஸோ காலியாகுது இப்போ தொட்டி, இந்த 3 குழாய்களும் ஒரே சமயத்தில் திறந்து விடப்பட்டால் அந்த தொட்டி எத்தனை நிமிடங்களில் நிரம்பும்? ஸோ சூப்பரான கேள்வி பாருங்கள். 2 குழாய் தண்ணியை ரொப்புது, ஒரு குழாய் தண்ணியை வெளியே ஓடுது. இது 3த்தையும் ஒன்றா திறந்து விட்றாங்களாம். ஏன் திறந்து விட்றாங்கன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம கணக்கு பண்ணணும். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு முதல் குழாய் 30 நிமிடத்தில் அதை ரொப்போம் இல்லையா? அப்போ 1 நிமிடத்தில் 30ல் 1 பங்கு நிரப்பும். இது முதல் விஷயம். அப்போ ரெண்டாவது குழாயும் அதே மாதிரி தான், 40ல் 1 பங்கு நிரப்பும். மூணாவது குழாய் 24ல் 1 பங்கை தண்ணியை வெளியே விடும் 1 நிமிஷத்துக்கு. இது எல்லாம் 1 நிமிஷ கணக்கு. இப்போ 1 நிமிஷத்தில் 3த்தையும் அட் எ டைமில் திறந்துட்டாங்க. இது 2த்தையும் நிரப்புது. அப்போ அதை 2த்தையும் கூட்டிக்கிறேன். ஸோ 1 நிமிஷத்தில் அந்த தொட்டி எவ்வளோ நிரம்புன்றத சொல்கிறோம். இது தண்ணியை வெளியே விடுது, அதை கழிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், 30, 40, 24. இதை சாதாரண முறையில் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 120 வருது. ஓகேவா? அடுத்தது இந்த 30 இங்கே 4 தடவை அடங்கும், அதனால் ஒரு நாள் 4. 40 3 தடவை அடங்கும், 3 40 120. ஸோ மைனஸ், இந்த மைனஸ் அப்படியே போட்டுக்கிறேன். 25 எத்தனை தடவை அடங்கும்? 24 5 முறை அடங்கும். 5 × 1 5. ஸோ இதை போட்டோம்னா 4 3 7, 7ல் 5 போனால் 2, 2/120. இதை சுருக்கினா 1/60. ஸோ 1 நிமிஷத்தில் 60ல் 1 பங்கு அந்த தொட்டி தண்ணீர் நிரம்பும். அப்போ முழுசாக நிரம்புறதுக்கு என்ன ஆகும்னா, இதனோட தலைகீழி அப்படியே பிரட்டி போடுங்க. 60/1 தட் இஸ் ஈக்குவல் டு 60 நிமிடங்கள் ஆகும். 60 நிமிடம்னா என்ன? 1 மணி நேரம். ஆப்ஷன் சி. ஸோ இந்த மாதிரியான கணக்கெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சூப்பராக மார்க் எடுக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்த கேள்வி, 1.75 ஆரம் கொண்ட, பாருங்கள், மீட்டரா சென்டிமீட்டரான்னு எதுவுமே கொடுக்கல. சரி, இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அங்கேயும் அதே தான் 1.75ன்னு வச்சுட்டாங்க. இப்போ இங்கே நான் சொல்கிறேன் ஆன்சர், இங்கே மீட்டர்னு நீங்கள் சேர்த்துக்குங்க. கேள்வியில் மிஸ்டேக். ஒரு சக்கரம் உடைய ஒரு வண்டி 11 கிலோமீட்டர் தூரத்தை கடக்க எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் அப்படின்றது கேள்வி. இப்போ எத்தனை சுற்றுகள் சுற்ற வேண்டும் அப்படின்னு 2016 வருஷம் நடந்த டிஎன்பிஎஸ்சி கேள்வியிலையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ சுற்றுகளின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு தூரம் அல்லது தொலைவு டிவைடட் பை சுற்றளவு. இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ பாருங்கள், சுற்றுகளின் எண்ணிக்கை தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சுற்றளவு கண்டுபிடிப்போம். ஸோ இது ஒரு சக்கரம், அது வட்ட வடிவத்தில் இருக்கும். அதனுடைய சுற்றளவு இஸ் ஈக்குவல் டு 2πr என்பது ஃபார்முலா. ஸோ 2 × 22/7 × 1.75. ஸோ இங்கே அடிச்சிடும். 1 7 2 14, மீதி 3 0 புள்ளின்னு வச்சுடுங்க. அடுத்தது I7 35. இது எல்லாத்தையும் நம்ம பெருக்கி போட்டுட்டோம் அப்படின்னா that is equal to, ஸோ 2 கால் அரை. ஸோ 22 × 0.5 நமக்கு 11ன்னு வரும்.
ஸோ இதை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். தூரம் என்பது 11 கிலோமீட்டர். 11 கிலோமீட்டர். அதை நான் மீட்டராக மாற்றுறேன். 11,000 மீட்டர். ஏன் சார் அப்படின்னா இங்கே நம்ம மீட்டரில் கண்டுபிடிச்சா அதையும் நம்ம மீட்டரில் தான் எழுதணும். சுற்றளவு என்ன? 11 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் அடித்தோம்னா 1000. எத்தனை சுற்று சுற்றணும்? அது 1000 சுற்று சுற்றினா அது 11 கிலோமீட்டரை போய் சேரும். ஆப்ஷன் சி. அடுத்து ஸோ வட்ட விளக்கப்படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஒருவரின் மாத செலவுகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளது. அவருடைய சேமிப்பு எவ்வளவு என காண்க. ஸோ மாத செலவுலாம் கொடுத்துருக்காங்க. சேமிப்பு இது என்ன சார்? 120 டிகிரி 210 டிகிரி அப்படின்னா ஒரு வட்டம். அந்த வட்ட விளக்கப்படத்தில் உணவுக்கு 120 டிகிரி அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க. இதர செலவு 210 டிகிரி. அப்போ சேமிப்புக்கு எவ்வளோ அப்படின்னா ஒரு புள்ளியை சுற்றி அமையும் கோணம் 360 டிகிரி. அப்போ இந்த 120ஐயும் 210ஐயும் கூட்டினா 330 டிகிரி. இதை நாம் 360லேருந்து கழிக்கிறோம். மொத்தமாக இருக்கிற 360 கழிச்சா மீதி 30 டிகிரி. அப்போ சேமிப்பு எத்தனை டிகிரி? 30 டிகிரி. ஓகேவா? அடுத்தது அது எவ்வளவு ரூபாய்னு கேள்வி கேட்கறதால அடுத்த கட்டத்துக்கு வரும். இங்கே 120 டிகிரின்றது 3000 ரூபாய்னு கொடுத்துட்டாங்க. 120 டிகிரியே 3000 ரூபாய் அப்படின்னா சேமிப்புக்கான 30 டிகிரிக்கு என்ன? ஸோ 120 நம்ம 4ஆல் வகுத்துட்டோம்னா 30ன்னு வந்துடும். அப்போ இந்த 3000ஐயும் நம்ம என்னென்னு பண்ணணும்? 4ஆல் டிவைட் பண்ணணும். அப்படி டிவைட் பண்ணால் ஆன்சர் 750 ரூபாய். ஒரு மாதம் 750 ரூபாய் மட்டுமே சேமிக்கிறார். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் திரும்பி ஒரு நல்ல ஐக்யூ கொஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்குரிய இடத்தில் வரும் எண்ணை காண்க அப்படின்றாங்க. ஸோ இது எப்படி அப்படின்னா 1 2 1ன்னு இருக்குது, 2 3 5ன்னு இருக்குது, 3 4 11ன்னு இருக்குது. என்ன தொடர்பில் இருக்குதுன்னா 1 2 பெருக்கிறேன், அதில் 1 கழிச்சிட்டா 1 வந்துடுச்சு. அப்போ 3 6 அதில் 1 கழிச்சேன் 5 வந்தது. 3 12 அதில் 1 கழிச்சிட்டா 11, 4 5 20 அதில் 1 கழிச்சா 19. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனை? பிரைம் நம்பர்ஸ். 20க்கும் 30க்கும் இடையே உள்ள ஒற்றை எண்களை எழுதியிருக்கிறேன். ஏன்னா இரட்டை எண்கள் எல்லாமே காம்போசைட் நம்பர், பகு எண், ஆனால் 2 தவிர. ஸோ இது மட்டும் நான் எழுதிட்டேன், ஒற்றை எண்களை மட்டுமே. இது எந்த வாய்ப்பாட்டால் அடிபடும் அப்படின்னு பார்க்குறோம். 3ஆம் வாய்ப்பாட்டால் அடிபடும். பாருங்கள், 7 3 21, 9 3 27 இது அடிபட்டுருச்சு. இது 5ஆம் வாய்ப்பாட்டால் அடிபடும். இது 2 மட்டும் எந்த வாய்ப்பாட்டிலையும் அடிபடலை. அதனால் 2 பகா எண்கள் உள்ளன. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, முக்கோணம் ஏபிசியின் பரப்பளவு 68 சதுர அலகு அப்படின்னா ஏ கொடுத்துட்டாங்க, பி கொடுத்துட்டாங்க, சி கொடுத்துட்டாங்க. இந்த வரிசைப்படி கொடுக்கப்பட்டுள்ளது எனில் ஏயின் மதிப்பு காண்க. இது 10ஆம் வகுப்பில் முக்கோணத்தின் பரப்பளவு என்ற ஆயத்தொலை வடிவியல், கோஆர்டினேட் ஜியாமெட்ரி, அந்த சிலபஸில் இடம்பெற்றிருக்கு. இது எப்படி அப்படின்னா, இது புள்ளிகள் கொடுத்துட்டு முக்கோணத்தின் பரப்பளவு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா நமக்கு தெரியணும். அதுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட புள்ளிகளுக்கு நாம் பெயரிட வேண்டும். இது x1 y1ன்னு வச்சுக்கிறோம், இது x2 y2 அப்படின்னு வச்சுக்கிறோம், இது x3 y3 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஃபார்முலா என்னன்னா பரப்பளவு இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 திரும்பவும் x1 y1. ஸோ இந்த கணக்கில் இது 68க்கு சமம். ஏன்னா பரப்பளவு 68ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 இந்த பக்கம் போனால் 136 அப்படின்னு ஆகிடும். இப்போ எது சார் x1 அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள், 6 7 -4 1 பாருங்கள், அப்படியே 1 1 தான் எழுதுகிறேன். a -9 இந்த 6 7 திரும்பவும் வந்துடும். இந்த 2 × 68 136.
ஸோ அடுத்து என்ன சார் பண்ணோம் அப்படின்னா இப்படி இருக்கிறதெல்லாம் பெருக்கி பெருக்கி எழுதணும். 6 6 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 9 36 ப்ளஸ் 7a அப்புறம் மைனஸை போடுங்க. அதுக்கப்புறம் இதை பெருக்குங்க. மைனஸ் 28 இங்கே ப்ராக்கெட் போடக்கூடாது. அடுத்து இதை பெருக்குங்க. ப்ளஸ் ஏ மைனஸ் 9 6 54 இஸ் ஈக்குவல் டு 136. இதை நாம் சால்வ் பண்ணி போட்டுட்டோம். ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியது தான். அடுத்து 36 6 42 ப்ளஸ் 7a. அதே போல் மைனஸ் 28 மைனஸ் இது பாருங்கள் மைனஸ் 54. இது எப்படி மாறும்? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 28 மைனஸ் ஏ ப்ளஸ் 54 இஸ் ஈக்குவல் டு 136. இதை நாம் சால்வ் பண்ணோம்னா 6a ப்ளஸ் 124 இஸ் ஈக்குவல் டு 136ன்னு வருது. ஸோ 6a இஸ் ஈக்குவல் டு 136ல் இந்த 124 போனால் 12ன்னு வருது. ஆப்வியஸ்லி a இஸ் ஈக்குவல் டு 2 6 12. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்காங்க. எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸ் ப்ளஸ் 6 எக்ஸ் ப்ளஸ் 8 என்ற எண்களின் சராசரி 20 எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. ஸோ சராசரி அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல்லாத்தையும் கூட்டி இந்த 5ஆல் வகுத்துட்டோம்னா மொத்தமாக 5 உறுப்பு இருக்கு இல்லையா, 5ஆல் வகுத்தா அதனுடைய மதிப்பு 20. ஆனால் நல்லா பாருங்கள், ஒவ்வொன்றும் 2 2 ஆட் பண்ணியிருக்காங்க. எக்ஸ் ப்ளஸ் 2 அதுவும் கூட 2 கூட்டினா ப்ளஸ் 4 அதுவும் கூட 2 கூட்டினா ப்ளஸ் 6 அதுவும் கூட 2 கூட்டினா ப்ளஸ் 8ன்னு. அப்போ இந்த 5 நம்பருக்கும் சராசரி நடு உறுப்பு. இது 2த்தையும் விட்டுருங்க, இது 2த்தையும் விட்டுருங்க. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 4 20க்கு சமம். ஸோ சிம்பிளாக ஆன்சர் வருது பாருங்கள், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ ஆப்ஷன் பி. இதுவே எல்லாத்தையும் கூட்டி 5ஆல் வகுத்து அதை 20க்கு சமப்படுத்தியும் எக்ஸை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு டைம் ஆகும். இருக்கிற சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக போடுங்க. ஒரு நபர் ஒரு காரை விற்பனை செய்கிறார். ரூபாய் 1,40,000க்கு விற்பனை செய்கிறார். அதன் மூலமாக அவருக்கு 20% நஷ்டம் ஏற்பட்டது எனில் அதன் அடக்க விலை காண்க. அடக்க விலை என்பது ஏறக்குறைய வாங்கிய விலைக்கு சமம். ஸோ இது நம்ம ஃபார்முலா வச்சு போடுறது தான் ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த வித ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது எல்லா இடத்துலையும் பலன் தராது. அது என்ன சார் ஃபார்முலா அப்படின்னா, நம்ம 8th புக்கில் இருக்கிற ஃபார்முலா தான். அடக்க விலை இஸ் ஈக்குவல் டு 100/100 மைனஸ் நஷ்ட சதவீதம் இன்ட்டு விற்ற விலை. இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னாலே ஆன்சர் வந்துடும். சார் இதுவே லாபம் கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணோம் அப்படின்னா ப்ளஸ்ஸு லாப சதவீதம்னு போடணும். அவ்வளோதான். இதில் அடக்க விலை கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், நஷ்ட சதவீதம் கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம், விற்ற விலை கேட்டாலும் கண்டுபிடிச்சிடலாம். இது மாதிரி கேள்வி கண்டிப்பாக ஒன்று வருது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் நஷ்ட சதவீதம் அங்கே கொடுத்துருக்காங்க 20, அப்போ அது 80ன்னு வருது. விற்ற விலை 1,40,000. இப்போ நம்ம அடித்து போடுறோம், 0 0 கேன்சல் ஆகிடுது. இதை நாம் அடித்து சிம்பிளிஃபை பண்ணி போட்டோம்னா நமக்கு 1,75,000 அப்படின்னு வருது. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்து ஒரு முக்கோணம் வருது. இது முதல் கேள்வியும் முக்கோணம், இந்த கேள்வியும் முக்கோணமாக இருக்குது. இந்த படத்தில் பிஐ காண்க, கோணம் பிஐ கண்டுபிடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ B/C = 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெளியே கோணம் ஏவோட வெளிக்கோணம் 130 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ B/Cயை நம்ம B = 2xன்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி C = 3xன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அது 2:3ன்னு இருக்கிறதால. ஸோ ஒரு முக்கோணத்தின் உள்ளெதிர் கோணங்கள், இந்த கோணமும் இந்த கோணமும், இவற்றின் கூடுதல் முக்கோணத்தின் வெளிக்கோணத்திற்கு சமம், இந்த கோணத்துக்கு சமம். ஓகேவா? இதுதான் தியரம். ஸோ அதாவது B + C =
130 டிகிரி. ஸோ பி என்ன 2x ப்ளஸ் சி 3x இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. ஸோ 5x இஸ் ஈக்குவல் டு 130 டிகிரி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 130/5 2 10 மீதி 3 6 30 26 டிகிரி. ஸோ ஆன்சர் 26 டிகிரி காணும் சார் அப்படின்னா நம்மளை என்ன கேட்குறாங்கன்னா பி கேட்குறாங்க, எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்ல. அப்போ பி என்பது என்ன 2x இல்லையா? அப்போ 26 2ஆல் பெருக்கி போட்டுருங்க 52 டிகிரி. நாம் 2011 2022 வரை நடைபெற்ற அனைத்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வினாக்களுக்கும் கணித வினாக்களுக்கு தெளிவான விளக்கத்துடன் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு தேவையான லிங்க் இருக்குது. இதில் எல்லா கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கத்தோட ஆன்சர்ஸ் இருக்குது. மறக்காமல் இதை செய்யுங்க. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொல்கிறாங்க. அதாவது நேர்கோடுகள் வெட்டும் புள்ளி அப்படின்னா இந்த 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் எக்ஸுக்கு ஒரு மதிப்பு ஒய்க்கு ஒரு மதிப்பு வரும் இல்லையா? அதுதான் ஆன்சர். ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள். 9x - y = 2. ரெண்டாவது ஈக்குவேஷன் 2x + y = 9. ரெண்டுத்தையும் கூட்டினாலே நமக்கு y கேன்சல் ஆயிடுது. அதனால் 11x = 11. ஸோ x = 1 அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. x1 அப்படின்னு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 9 × 1 - y = 2. ஸோ 9 - y = 2. y அந்த பக்கம் போகுது, 2 இந்த பக்கம் வருது. 9 - 2 = y. ஸோ y = 7. ஸோ x1 y 7 எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் சியில் இருக்குது. இந்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நீங்கள் 25க்கு 25 மதிப்பெண்ணும் பெற வேண்டுமா? அதுக்காக நம்ம சேனலில் 2011 2022 வரை நடைபெற்ற அனைத்து டிஎன்பிஎஸ்சி வினாக்களுக்கும் விடைகளை போட்டு வருகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி கணிதத்தில் கேட்கப்படுகின்ற தலைப்புகள் வாரியாகவும் நாம் வீடியோஸ் போட்டுட்டு வரோம். இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட தலைப்பு வாரியான கேள்விகளுக்கும் ஒவ்வொரு தலைப்பாக எடுத்து நம்ம ஆன்சர்ஸ் போட்டுட்டு வரோம். அதனால் 25க்கு 25 மதிப்பெண் எடுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த கேள்வி, ஒரு உணவு மேசையின் அடக்க விலை 8400. ஏ இம்மேசையை 10 மாத தவணைகளில் பெற விரும்புகிறார். அவரது மாதத்தவணை ரூபாய் 875 எனில் அவருடைய வட்டி வீதம் என்ன? இது ஒரு இஎம்ஐ கணக்கு. ஸோ இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்குகிறோம் இல்லையா மாத தவணையில், அந்த கணக்கு. இந்த கணக்கை எப்படி போடுறேன் அப்படின்றத நல்லா கவனிச்சிக்கோங்க. ஸோ பொருளோட விலை 8400. அவர் 875 ரூபாயை 10 மாதமாக செலுத்தினா அவர் 8750 ரூபாய் செலுத்துகிறார். அதுனா விலை எவ்வளோ? 8400 ரூபாய். அப்போ வட்டி எவ்வளோ கழிச்சிட்டா என்ன வருதோ அதான் 350 ரூபாய். ஓகேவா? 350 ரூபாய் வட்டி. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி கிடையாது. இஎம்ஐ கணக்கில் கூட்டு வட்டி கிடையாது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஓகேவா? அடுத்தது நமக்கு தெரியும் I = PNR/100 தனி வட்டிக்கான ஃபார்முலா, which is equal to இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 350 = P என்பது 8400, N என்பது 10 மாதம் கொடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம 10ன்னு போட்டுக்கலாமா? போடக்கூடாது. எப்போதும் N ஆண்டுகளில் தான் போடணும். அதனால் 10/12, ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், அதில் 10 மாதம் அவர் வட்டி கட்டுறார். இன்ட்டு R என்பது கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 2 0 அடிச்சாச்சு. ஒரு 12 12 7 12 84. அடுத்தது R = 350 / 7 × 10. 0 0 கேன்சல் ஆகிடும், which is equal to 5%. ஸோ R 5% கண்டுபிடிச்சிட்டோம். ஆப்ஷன் பி
5%. இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் எல்லா டாப்பிக்கும் நல்லா கவர் பண்ணி சரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியுது, ஒரே டாப்பிக்கில் நிறைய கேள்வி கேட்கல, எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணி கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு ஈக்குவேஷன் சூப்பராக கொடுத்துட்டு m² + n² மதிப்பானது அப்படின்னு கேட்டாங்க. இது இதை நாம் பெருக்கி பார்க்குறோம். என்ன வரும்? x² ப்ளஸ் இந்த எம்இஎக்ஸையும் பெருக்கிறேன் mx ப்ளஸ் இந்த என்னால் பெருக்கிறேன் nx n × m mn இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. ஸோ x², இது ரெண்டுத்துலேயும் காமனாக x இருக்கு இல்லையா, அதை வெளியே எடுக்கிறேன். அப்போ என்ன வருது? m + n × x ப்ளஸ் mn இஸ் ஈக்குவல் டு x² ப்ளஸ் 6x ப்ளஸ் 5. இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறேன். இதையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். m + n இஸ் ஈக்குவல் டு 6ன்னு வருது. m + n இஸ் ஈக்குவல் டு 6, mn இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணால் நமக்கு வருது. இதில் நம்ம m² + n² எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இதை சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சா நமக்கு ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு தான் ஒரு ஃபார்முலா இருக்குது 8th ஸ்டாண்டர்டில். m² + n² இஸ் ஈக்குவல் டு m + n the whole square minus 2mn. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு m + n என்ன? 6. 6 ஸ்கொயர் பண்ணால் 36 மைனஸ் 2 × mn என்ன? 5. அது 10 வரப்போகுது. 36 மைனஸ் 10 இஸ் ஈக்குவல் டு 26. ரொம்ப ஈஸியாக வந்துச்சு பாருங்கள். ஆப்ஷன் பி 26. அடுத்த கேள்வி, 2 எண்களின் வித்தியாசம் 5, அவற்றின் பெருக்கல் பலன் 336 எனில் அந்த 2 எண்களின் கூடுதல் என்ன? ஸோ இப்போ பாருங்கள், அந்த 2 எண்கள் x, y அப்படின்னு எடுத்துக்கிறோம். வித்தியாசம்னா என்ன? கழித்தல் செய்வது, x - y. ஸோ எக்ஸ் பெரிய நம்பர்னு வச்சுக்கிறோம். அப்போ அதனுடைய வித்தியாசம் 5ன்னு கொடுத்துருக்காங்க. அவற்றின் பெருக்கல் பலன் அப்படின்னா x × y அல்லது xy. xy என்ன? 336. அப்போ கேட்கப்படுகின்ற கேள்வி, அந்த 2 எண்கள் யாதுன்னு கேட்கல, கூடுதல் என்ன, அதாவது x + y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்டில் ஒரு ஃபார்முலா இருக்குது. x + y the whole square இஸ் ஈக்குவல் டு x - y the whole square ப்ளஸ் 4xy. இந்த ஃபார்முலா எதுலேருந்து வருதுன்னா a + b whole square a - b whole square ஃபார்முலா இருக்குது இல்லையா, அது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி இந்த ஃபார்முலா வருது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆப்வியஸாக நம்ம ஈஸியாக x + y கண்டுபிடிச்சிடலாம். ஸோ x + y whole square இஸ் ஈக்குவல் டு x - y என்ன கொடுத்துருக்காங்க? 5ன்னு கொடுத்துட்டாங்க. அதை ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 4 × xyயோட மதிப்பு 336. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம பெருக்கி போட்டுடுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 25 ப்ளஸ் 1344 விச் இஸ் ஈக்குவல் டு 1369. ஸோ இது என்னென்னா x + y த ஹோல் ஸ்கொயரோட மதிப்பு. ஆனால் நாம் கண்டுபிடிக்க வேண்டியது x + y. அப்போ இது ரெண்டு பக்கமும் நம்ம ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு x + y இஸ் ஈக்குவல் டு 37ன்னு வருது. ஸோ 37 பிறகுனா 1369. ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி, விடுபட்ட எண்ணை கண்டறிக. ஸோ கேள்விக்குறி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணோன்னா அது ஸ்கொயருக்குள்ளே சூப்பராக இருக்குது. இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு ஐடியா யோசிச்சு பாருங்கள், இல்லைன்னா நானே சொல்லிடுறேன். இப்போ இங்கே 1 இருக்குது, 2 இருக்குது, இந்த ஸ்கொயரில் 9 இருக்குது. இதை பாருங்கள், 1 கியூபோட மதிப்பு 1, 2 கியூபு 8. ஸோ 1ஐயும் 8ஐயும் கூட்டினா 9 வருது. அதே மாதிரி 2 கியூபோட மதிப்பு 8, 3 கியூப் 27, ரெண்டுத்தையும் கூட்டினா 35 வருது. 3 கியூப் 27, 4 கியூப் 64, இது ரெண்டுத்தையும் கூட்டினா 91 வருது. 4 கியூப் 64, 5 கியூப் 125. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா பாருங்கள் 189. ஆப்ஷன் டி.
அடுத்த கேள்வி, ரூபாய் 6750க்கு 219 நாட்களுக்கு, இதை தான் கவனிக்கணும், 10% வட்டி வீதத்தில் தனி வட்டி காண்க. இந்த 219 நாட்கள் அப்படின்னு n கொடுத்துருக்காங்க. அசல் P ஈஸியாக இருக்குது, R கரெக்டாக இருக்குது, n மட்டும் நாட்களில் இருக்குது. ஆனால் நம்ம நாட்களில் n வச்சு கணக்கு போடக்கூடாது, எப்போதும் ஆண்டுகளில் தான் போடணும். அப்போ 219 நாட்கள் மொத்தமாக ஒரு ஆண்டுக்கு 365 நாட்கள். ஸோ இதை 365ஆல் நம்ம டிவைட் பண்ணிடணும். இது ரெண்டுத்துக்கும் பொதுவான ஃபார்முலா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரெண்டும் 73ஆல் டிவைட் ஆகும், 3/5. ஓகேவா? ஸோ இப்போ நாம் சாதா கணக்கு தான் போட்டுடணும். I = PNR/100 எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபார்முலா, which is equal to P 6750, n வந்து 3/5ன்னு போடுங்க, R 10%, 10/100ன்னு போடுங்க. ஸோ 0 0 கேன்சல் ஆகிடுது. இது எல்லாத்தையும் நம்ம சுருக்கி போட்டோம்னா நமக்கு ஆன்சர் 405, ஆப்ஷன் சி. கடைசி கேள்வி பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் பயன்படுத்தும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்பது தான் எங்களோட நோக்கம். அதுக்காக தான் நாங்கள் கண்டினியூஸாக வீடியோ போட்டுட்டு இருக்கோம். இதை நீங்கள் பயன்படுத்தி மற்றவர்களையும் பயன்பட செய்யுங்கள். ஸோ கடைசி கொஷின், 3 எண்களின் விகிதம் 3:4:5. அவற்றின் மீசிமா எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 2400. மீபோவா HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது மீபோமான்னு கொடுத்தாலும் மீசிமா அப்படின்னு கொடுத்தாலும் ஒன்று தான். 3 எண்களின் விகிதம் 3:4:5ன்னு இருக்குது. அந்த எண்களை நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், 3x, 4x, 5xன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன வருதா, 2400 அப்படின்னு வருது. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா அப்படின்னா நம்ம இதை பொதுவான வாய்ப்பாட்டால் வகுப்போம். 3மே எக்ஸின் மடங்குகளாக இருப்பதால் நாம் இதை எக்ஸால் டிவைட் பண்ணலாம். அப்படி டிவைட் பண்ணால் 3, 4, 5ன்னு வருது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 3 நம்பருக்குமே பொதுவான வாய்ப்பாடு, இந்த 3 நம்பரும் பொதுவாக எந்த வாய்ப்பாட்லேயும் வராது, எந்த டேபிள்ஸ்லையும் வராது. அப்போ நம்ம மீபோவா கண்டுபிடிச்சிட்டோம். மீபோவா என்ன, எக்ஸு. ஸோ எக்ஸ் தான் இதனுடைய மீப்பெரு பொது வகுத்தி HCF. அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், மீசிமா கண்டுபிடிக்கணும். ஸோ 3, 4, 5க்கு நான் வழக்கம் போல் மீசிமா கண்டுபிடிக்கிறேன். முதல்ல 5ஆல் டிவைட் பண்ணால் 3, 4, 1ன்னு வரும். அடுத்தது 3ஆல் டிவைட் பண்ணுறேன், 1, 4, 1ன்னு வரும். அடுத்தது 4ஆல் டிவைட் பண்ணுறேன், 1, 1, 1. ஸோ மீசிமா அப்படின்றது இந்த பக்கம் இருக்கிற எல்லா எண்களின் பெருக்கல் பலன். ஸோ எல்லாத்தையும் எடுத்து பெருக்கிறேன், x × 5 × 3 × 4 இஸ் ஈக்குவல் டு கணக்கில் கொடுத்துருக்காங்க மீசிமா 2400. ஸோ இதை நாம் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், அவ்வளோதான் நம்ம வேலை. ஸோ 5 நாள் 20, 20 இங்கே டிவிஷனில் அனுப்பிடுறேன், 0 0 கேன்சல் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 120. ஸோ 120, இந்த 3 இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை 3, 120 3ஆல் டிவைட் பண்ணால் 40. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 40ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் எக்ஸ் தான் மீபோவா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்போ மீபோவா என்ன அப்படின்னா 40. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.